உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்களுடைய ஒரு கனவு கோப்பை அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃபா வேர்ல்ட் கப் போட்டி இந்த முறை வந்து ஜூன் 11ல தொடங்கி நேற்றைய தினம் ரொம்ப கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்கு. 48 அணிகள் கலந்துக்கிட்ட இந்த போட்டியில நேத்து நடந்த ஃபைனல்ஸ்ல ஸ்பெயினும் அர்ஜென்டினாவும் கலந்துக்கிட்டு விளையாண்டுருக்காங்க. இதுல அர்ஜென்டினாவுக்கு தண்ணி காட்டி ஸ்பெயின் வந்து உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இது மூலமா 2010க்கு அப்புறம் 2வது முறையாக உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கு ஸ்பெயின். இந்த போட்டியில ஜெயிச்சிருந்தா அர்ஜென்டினா ஒரு 4வது முறை உலக சாம்பியன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க வந்து இதுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பால தொடவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சபதம் எடுத்துக்கிட்ட மாதிரி நேற்றைய மேட்ச் விளையாண்டு முடிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய நியூ ஜெர்சியில நடந்துச்சு. நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த போட்டியை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதே மாதிரி வந்து அவங்க ஒய்ஃபு மெலனியா ட்ரம்ப்பு, கனடா பிரைம் மினிஸ்டர், ஸ்பெயினுடைய மன்னரான 6ஆம் பிலிப் வந்திருந்தாரு. அதே மாதிரி மெக்சிகோ பிரசிடென்ட் வந்திருந்தாரு. டாம் க்ரூஸ் வந்து இந்த போட்டியை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி பேசி தொடங்கி வச்சாரு. போட்டியை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயினா அர்ஜென்டினாவா அப்படிங்கிற ஒரு ஏக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப வலிமையான அணி. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸில் வந்து யாருமே வந்து கோல் போடல, ரெண்டு டீமே கோல் போடல. அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 மினிட்ஸ் வருது, அதுலேயும் யாரும் பெருசாக கோல் போடல. அதுக்கப்புறம் வந்து பிரேக் கொடுத்தாங்க. பிரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஷகீரா, அதே மாதிரி வந்து பிடிஎஸ் அந்த மியூசிக் பேண்டு, ஜஸ்டின் பைபர் அப்படின்னு எல்லாரும் ஒரு கான்செப்ட் மாதிரி ஒரு ஏற்பாடு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் மேட்சுக்குள்ளே திரும்ப போனோம் அப்படின்னா 90 நிமிஷம் வரைக்கும் யாருமே கோல் போடல. ரெண்டு டீமுமே வந்து யாராவது கோல் போட்டுருவாங்களா அப்படின்னு ரெண்டு டீமோட ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின் தான் முழுக்க முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் பாலை வச்சுருந்தாங்க. அர்ஜென்டினா பிளேயர்ஸ் விளையாடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு 62% வந்து ஸ்பெயின் தான் வந்து அவங்க பாலை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. 31% தான் வந்து அர்ஜென்டினா வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் விளையாண்ட மாதிரியோ இல்லை வந்து ஸ்பெயினோட ஆட்டத்தை முன்னாடி நம்மளால் நிற்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெயின் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலை தட்டி தட்டி கோல் போடுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்து சாச்சா எங்களுக்கு அதெல்லாம் வேலையே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து மேம்போக்காக தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமு கூட கோல் அடிக்கலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனால் வந்து இந்த மேட்ச் வந்து முழுக்க நிறைய ஃபவுல் பிளேஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அர்ஜென்டினா விளையாண்டாலே வந்து அது வந்து அடிதடியாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி மைதானத்தில் இன்னைக்கு நடந்த மேட்ச்சில் வந்து ஃபவுல் வந்து நிறையாவே இருந்துச்சு. 93வது நிமிஷத்தில் அர்ஜென்டினா பிளேயரான என்சோ ஃபெர்னாண்டஸ் அவர் வந்து ஸ்பெயின் வீரரான பேவ் குபார்சி மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ண அது வந்து ரெட் கார்டில் போய் முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அவருக்கு 2 எல்லோ கார்டு இருந்தது. அதனால் வந்து அர்ஜென்டினா வந்து 10 பிளேயர்ஸோட தான் கேமை ப்ளே பண்ண வேண்டிய இடத்துக்கு போய் நின்ட்டாங்க. அப்புறம் கூடுதல் நேரங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. 106வது நிமிஷத்தில் ஃபெர்ரான் டோரஸ் ஸ்பெயின்லேருந்து அவர் ஒரு கோல் அடிக்க அது வந்து ஸ்பெயின் ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவு கொண்டாடப்பட்டுச்சு. ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம்ஸ் போயிட்டே இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் அந்த ஒரு கோல் அப்படிங்கிறது வந்து ஆட்டத்தையே திருப்பி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அர்ஜென்டினா பிளேயர்ஸ் வந்து கோல் அடிக்க நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதோ அமையவே இல்லை எதுவுமே. அவங்களுடைய முதலே சொன்ன மாதிரி அவங்களுடைய பால் ப்ரெசன்ஸே வந்து ரொம்பவும் கம்மியாக இருந்தக்கூடிய சூழ்நிலையில் அவங்களால கோல் கடைசி வரைக்கும் அடிக்கவே முடியல. மெஸ்ஸியும் வந்து நிறைய இடங்கள் ட்ரை பண்ணார், நிறைய கார்னர் ஷாட்டை ட்ரை பண்ணார். பட் எதுவுமே வந்து அது கோலாக அவங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகலை. அதனால் வந்து அர்ஜென்டினா வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோடு தான் இருந்தாங்க. ரசிகர்களும் சரி, பிளேயர்ஸுமே சரி, அப்படி தான் கிரவுண்ட்லேயே அவங்க ரிஃப்ளெக்ட் ஆனாங்க. சில இடங்கள் வந்து அடிதடிகள்லாம் நடந்தது. பொதுவாக ஃபுட்பால் மேட்ச்சில் அது நம்ம நிறைய பார்ப்போம் இல்லையா. இது ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறமே கூட அது நடந்துச்சு. இதில் 2 இடத்துல வந்து ஸ்பெயின் அகைன் கோல் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கோல் போடுறதுக்கு முன்னாடி 95வது நிமிஷத்தில் ஒரு கோல் ட்ரை பண்ணாங்க. அதை வந்து கோல் இல்லைன்னு நான் பேர் சொல்லிட்டாங்க. அதேமாதிரி 108வது நிமிஷத்தில் ஒரு கோல் அட்டன் பண்ணாங்க. அதுவும் வந்து கோல் கிடையாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயின் நிறைய ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அர்ஜென்டினா நிறைய ட்ரை பண்ணாலும் அவங்களால வந்து அதுவும் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால அது எதுவும் கோலாக மாற்ற முடியல. அந்த வகையில் வந்து எண்ட் ஆஃப் த டே ஸ்பெயின் வந்து ஃபிஃபா வேர்ல்ட் கப்பினுடைய சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு 490 கோடி மதிப்பிலான பரிசு, அதே மாதிரி தங்கப்பதக்கங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா அர்ஜென்டினா இந்த ஃபைனல்ஸில் தோற்றிருந்தாலும் அவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 325 கோடி அவங்களுக்கான பரிசு, அது போக வெள்ளிப்பதக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. லியோனல் மெஸ்ஸியை வந்து எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது அவருடைய கடைசி வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த மேட்ச்சில் வந்து வேர்ல்ட் கப் வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆவார் அப்படின்னு அர்ஜென்டினா ரசிகர்கள் உலகம் முழுக்க நிறைய எதிர்பார்த்தாங்க. அந்த வகையில் இந்த தோல்வி அப்படிங்கிறது அர்ஜென்டினாவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இருந்தாலும் மெஸ்ஸியினுடைய இந்த கால்பந்து பயணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானது இல்லை. அந்த வகையில் ஸ்டேடியமில் இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட உலகத்தில் அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே மெஸ்ஸிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணி அவரை வந்து இந்த மேட்ச்ல இருந்து அவரை வழி அனுப்பி வச்சாங்க.
இந்த மேட்ச் வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக போகலை. சில இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே மெதுவாக தான் இருந்தது. குறிப்பாக ஸ்பெயின் வந்து நிறைய ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த சூழ்நிலையில் அர்ஜென்டினாவுடைய பிளேயர்ஸினுடைய அந்த விளையாட்டு அப்படிங்கிறது பெரிய அளவு ஈர்க்கும்படியாக இல்லை. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ஒரு இறுதி கட்டத்தில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் நடந்துராதா, ஏதாவது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்துராதா அப்படின்னு அர்ஜென்டினா ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் அப்படிலாம் ஒரு ஆச்சரியமும் இல்லை. நாங்கள் தான் கப்படிப்போம் அப்படின்னு ஸ்பெயின் வந்து இறுதியில் கப்படிச்சு சாம்பியன்ஷிப்பாக மாறி இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஈரோ கோப்பை அவங்ககிட்ட தான் இருக்குது, ஸ்பெயின் கிட்ட தான் இருக்குது. இப்போது FIFA வேர்ல்ட் கப்பும் அவங்க தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் இப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் அப்படிங்கிறது இப்படி ஒரு ரசிகர்களுக்கு ஒரு நேற்றைய தினம் ஒரு நல்ல ஒரு விருந்தாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அர்ஜென்டினா தோற்றிருந்தது பலருக்கும் ஒரு ஏமாற்றம் கொடுத்திருந்தாலும் ஸ்பெயினுடைய வெற்றி அப்படிங்கிறது பலராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. இதில் அர்ஜென்டினா தரப்புல இருந்து கோல் கீப்பர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் தான் நல்லா விளையாண்டாருன்னு சொல்லலாம். அவர் தான் விளையாண்டாருன்னே சொல்லலாம். எமிலியானோ மார்டினஸ் அர்ஜென்டினாவுடைய கோல் கீப்பர் ரொம்ப அருமையாக அவர் தான் நிறைய கோலை தடுத்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அர்ஜென்டினாவை ஓரளவு விபத்துலேருந்து. பட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஸ்பெயின் வந்து ஜெயிச்சு தங்களுடைய நாட்டுக்கு உலகக்கோப்பையை கொண்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.